தேவன் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். எதுக்கு உலகத்தில் வச்சிருக்கார்? சில நேரத்தில் சேர் இருக்கும், சில நேரத்தில் காடு இருக்கும், சில நேரத்தில் மலை மேலே போக வேண்டியது இருக்கும். இங்கெல்லாம் போகும் பொழுது அதற்கு ஏற்ற மனநிலைமைகளே நாங்கள் கவனமாக போய்கிட்டே இருப்போம். ஏன் இவ்வளோ கவனம் வருதுன்னு சொன்னால், ஒரு நாளில் இந்த ஊழியம் முடியும், இந்த வேலை முடியும், இது முடித்த உடனே நம்முடைய சொந்த வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே பார்டரில், காஷ்மீர் பார்டரில் இங்கே தான் வேலைக்கு வர போகிறோம், 11 மாதம் இருக்க போகிறோம், யாரும் வீடு கட்டி குடியிருக்க மாட்டாங்க, தெரியுங்களா? நமக்கு என்ன நேரம் கொடுக்கப்படுதோ அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துட்டு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வோம். ஆனாலும் நம்முடைய சிந்தை எங்கே இருக்கும் தெரியுங்களா? இது எல்லாத்தையும் முடிச்சு வேலை செய்கிறவங்களெல்லாம் நீங்கள் பாருங்களேன், 60 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனால் பென்ஷன் வர நிம்மதியாக இருக்கும். அதுக்காக தான் 60 வருஷம் ஓட்டுறாங்க. அதாவது அதுக்காக தான் ஓட்டுறாங்க. அப்போது ஏதோ தங்களுடைய சொந்த நிலைக்குரிய காரியத்தை வைத்து தான் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை ஜெயமாய் மாற்றிக்கொள்கிறார்கள். அதே போல் இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெயமாய் மாற்றிக்கொள்வதற்கு, ஜெயமாய் மாறுவதற்கு நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு சிந்தனை என்னென்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.